இந்த வீடியோவில் நம்ம டிபி ட்ரெஸ்ஸிங் எந்த முறையில் நம்ம வந்து செய்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு தாங்க இந்த வீடியோ. இதோட ஃபுல் வீடியோ வந்து நம்ம வந்து யூடியூப் சேனலில் கொடுத்துருக்கீங்க, தேவைப்பட்டவங்க பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. நம்ம பண்ணுற டிபி ட்ரெஸ்ஸிங் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க. நம்ம செஞ்சு கொடுக்குற வீட்டில் எல்லா வீட்லேயுமே ஆர்சிசிபிங்கிறது கட்டாயம் நம்ம யூஸ் பண்ணியிருப்போங்க. அதாவது ஆர்சிசிபி பொறுத்த வரைக்கும் வந்து பக்கவாக ஒயரிங் எல்லாம் நல்லா இருந்தால் மட்டும்தாங்க அது வந்து ட்ரிப் ஆகாமல் அப்படியே நிற்கும். அப்படி இல்லாட்டி அடிக்கடி ட்ரிப் ஆகிட்டே இருக்கும். அதே மாதிரி கரண்ட் லீக்கேஜ் ஏதாவது இருந்ததுன்னா இது ட்ரிப் ஆயிருங்க. சப்போஸ் நமக்கு ஏதாவது கரண்ட் அடிச்சிருந்தாலுமே நம்ம உயிரை காப்பாற்றுற சுவிட்சே இந்த சுவிட்ச் தாங்க இது. அதே மாதிரி கரண்ட் பில்லும் அதிகமாக வரதுக்கு வாய்ப்பு இல்லைங்க. நீங்கள் புதுசாக வீடு கட்டிங்கன்னா இந்த சுவிட்ச் கட்டாயம் வைக்கணுங்க. கவர்மெண்ட்ல இருந்தே கட்டாயம் வைக்க சொல்லியிருக்காங்க. நீங்கள் இந்த ஆர்சிசிபி சுவிட்சை நீங்கள் கட்டாயம் நீங்கள் வாங்கி கொடுத்துருப்பீங்க. ஆனால் வந்து டிபி பாக்ஸில் வந்து லைன் கொடுத்துருக்காங்களான்னு சொல்லிட்டு கொஞ்சம் செக் பண்ணி பாருங்க நீங்கள். ஏன்னா நிறைய பேர் வந்து இது அடிக்கடி ட்ரிப் ஆகுதுன்னு சொல்லிட்டு சும்மா கண் தடுப்புக்கு மட்டும்தாங்க உள்ள வச்சிருக்காங்க, லைன் கொடுக்கறது இல்லை. இந்த சுவிட்ச் நீங்கள் வாங்கி கொடுத்தீங்கன்னா வெளியே வந்து ஒரு ப்ரெஸ் பட்டன் ஒன்று இருக்கும், அதை நீங்கள் ப்ரெஸ் பண்ணி பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும் அதுக்கு வந்து லைன் கொடுத்துருக்காங்களா இல்லையான்னு. ப்ரெஸ் பண்ணும்போது அது ட்ரிப் ஆச்சுன்னா வந்து லைன் கொடுத்துருக்காங்கன்னு